தேவையான பொருள் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல கருவேப்பிலையை குட்டி குட்டியாக, ரொம்ப எந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. நான் சிசர் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பொருளையும், தாளிக்கிற பொருள் எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணாதான் கிழங்குக்குள்ளார, தோசைக்குள்ளார போடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் கடிக்கிறதுக்கு பெருசு பெருசாக இருக்காது. அதனால் இஞ்சியையும் எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. முதல்ல வெங்காயம் தானே ரொம்ப முக்கியம். அதனால் வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சாச்சு. அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அப்புறம் வெட்டி வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ப்ரௌன் கலரில் வெந்து வந்ததுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம ப்ளெயின் தோசை சுட்டு அப்புறம் மசால் செஞ்சு சாப்பிடும்போது மசால் கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும். ஆனால் மசால் தோசைன்னு சொல்லி செய்யும்போது மசால் நிறையாவே தேவைப்படும். அதனால் நிறையா மசாலா வேணுங்கிற அளவுக்கு செஞ்சுக்கலாம். யூஸ்வலாக மசால் செய்யறதுக்கு எத்தனை கிழங்கு யூஸ் பண்ணுவோமோ அதை விட டபுளாக கிழங்கு யூஸ் பண்ணணும். இப்போ தான் மசால் தோசைக்கு பார்க்குறேன். வெங்காயம் எல்லாம் கோல்டன் ப்ரௌனில் வந்ததும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற கிழங்க சேர்த்துக்கலாம். கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு போட்டு வேக வச்சாச்சு. அதனால் இப்போது கொஞ்சம் வெங்காயத்துக்கு அளவாக உப்பு போட்டால் போதும். அப்புறம் தேவையான கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் ஒரு ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் தோசைக்குள்ளார நல்லா வெண்ணெயாட்ட ஸ்மாஷ் பண்ணி வச்சாதான் தோசையில் பரப்புறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மசால் தோசை கூட கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி பண்ணி வச்சுருந்த மசாலாவை தோசைக்குள்ளார எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோசைக்கல்ல தோசை மாவு ஊற்றி நல்லா பரப்பி நைஸாக தேய்ச்சி விட்டுருக்கலாங்க. மசால் தோசைக்கு தோசை நல்லா நைஸாக வரணும், தடிமனாக பண்ணக்கூடாது. இதுக்கு மேலே கொஞ்சோண்டு இட்லி பொடி இருக்கு இல்லைங்களா, அதை வந்துட்டு கொஞ்சோண்டு நெய்யோட மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை மேலே லைட்டாக தேய்ச்சிக்கலாம். தோசைக்கு தேவையான தேங்காய் எண்ணெய் இல்லாட்டி நெய் ஊற்றினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு அடிப்பக்கத்தில் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனதும் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற கிழங்க எடுத்து நல்லா மேலே தேய்ச்சி விட்டுக்கலாம். தோசை மேலே தேய்ச்சி விட்டுக்கலாம். தோசையோட ஆஃப் பகுதி மட்டும் கிழங்கு எடுத்து போட்டு அப்புறம் அப்படியே தோசையை மூடி எடுத்துக்கலாம். இல்லை வேண்டாம் ஃபுல்லாகவே கிழங்கு போட்டுட்டு அப்புறம் எடுத்துக்கலாம்னா ஃபுல்லாகவே கிழங்கு போட்டுட்டு கூட எடுத்துக்கலாம். ஆனால் தோசையை திருப்பி போட முடியாது, அப்படியே தான் மடித்து எடுத்துக்கணும். சூப்பரான மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சட்னியோட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.